தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் உள்ள ஸ்ரீமதுரை காளியம்மன் கோவிலில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிறந்த நாளையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளித்தேரை கோவிலை சுற்றி வடம்பிடித்து இழுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோபி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக்கழக இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விஜய் நலமுடன் இருக்க வேண்டியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக பதவியேற்க வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் காட்டுப்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள அறமகிழ் அறக்கட்டளையில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் அங்கு அன்னதானமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாப்பேட்டை ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் அலெக்ஸ் ராஜா, துறையூர், தாப்பேட்டை, தொட்டியம் மற்றும் காட்டுப்புத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக இளைஞர் அணியினர், நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். விழா முழுவதும் பக்தி, சேவை மற்றும் நற்பணிகளால் சிறப்பாக நிறைவு பெற்றது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் இளைஞரணி சார்பாக 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டி தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் கோயிலில் வேண்டி வெள்ளி ரதம் இழுக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்டவர் கழகத்தோடு கலந்து கொண்டாங்க.